தோல்வி நிரந்தரம் அல்ல, நிச்சயம் மீண்டும் வென்று காட்டுவோம். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு 4 மாவட்டத்துல எல்லா தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். இருந்தாலும் சேப்பாக்க திருவல்லிக்கேணியில மட்டும் நாம ஜெயிக்கிறோம்னா அதுக்கு காரணம் நான் கிடையாது. அதற்கு முழு காரணம் இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க தான். இன்னைக்கு இந்த புதிய அரசு பொறுப்பேற்று 25 நாள் ஆச்சு. உருப்படியா ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? ஏற்கனவே டியூட்டியில இருக்கக்கூடிய போலீஸ் வேனுக்கு வெறும் ஸ்டிக்கரை மாட்டி சிங்கப்பெண் திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வர போறோம் சொல்லி அதையும் கொண்டு வர முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு கூடுதல் செலவு இல்லாத ஒரு திட்டத்தை கூட தொடங்கி வைக்கிறதுக்கு வக்கில்லாத ஒரு சோஃபா மாடல் ஆட்சி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. 2021 நம்ம தலைவர் முதலமைச்சர் பொறுப்பு ஏற்கும்போது மகளிருக்கு விடியல் பயண திட்டம் முதல் கையெழுத்து போட்டார். கொரோனா நிவாரண நிதியா ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் 4000 ரூபாய் கொடுத்தார் நம்முடைய தலைவர். ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சாரு. பெட்ரோல் விலையா 2 ரூபாய் குறைச்சோம். இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இன்னைக்கு 108 இடங்கள்ல வெற்றி பெற்று இருக்கிறாங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு யாரு சட்டமன்ற உறுப்பினர்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனா மக்களுக்கு இல்ல, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு யார் சட்டமன்ற உறுப்பினர் யார் அமைச்சர்னு தெரியாது. சவால் வர்றேன், ஜெயிச்சவங்க எல்லாம் யாரும் தெரியுமா? இப்ப அமைச்சராக இருக்கிறவங்க யாரும் தெரியுமா? போதைப் பொருள் வித்தவரு, கஞ்சா வித்தவரு, பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி வீட்டுல போட்டு அடிச்சவரு, சினிமா படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவரு, புது சினிமாவை திருட்டு விசிடி வித்தவரு, ஜோசியத்தால கேன்சரை சரி பண்ண முடியும்னு போலி வைத்தியம் பார்த்தவரு, RSSல சேர்ந்து காக்கி டவுசர் போட்டு சுத்தினவரு, வாச்சாத்தி கொடுமைக்கு முக்கியமான காரணமா இருந்தவர், வேட்பாளர் அறிவுக்கு முந்தின நாள் வேற கட்சியிலிருந்து எகிரி குதிச்சு போனவர், இவங்கெல்லாம் இன்னைக்கு ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள். இவங்க பேரும் முதலமைச்சருக்கு தெரியாது. அது வேற இருக்கா? லாட்டரி டிக்கெட் வித்தவர பழமொழி சொல்லுவாங்க, ஒரு கோமாளி அரண்மனைக்கு போறதாலேயே அவன் அரசன் ஆயிட மாட்டான், அந்த அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு, கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு கோமாளி இல்ல, எல்லாமே கோமாளி. ரம்மியில சொல்லுவாங்கல்ல, 13 ஜோக்கரா வந்தா என்னையா பண்றது அப்படின்னு, அந்த நிலைமையில இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு நடந்துகிட்டு இருக்கு. சிஎம் சார் நன்றி சொல்றதுக்காக திருச்சிக்கு போனாரு. இங்க பெரம்பூர்ல ஜெயிச்சிருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய பெரம்பூருக்கு போய் நன்றி சொல்றதுக்கு வக்கில்ல. இதுவும் நான் சொல்லி தான் போனாரு. சட்டமன்றத்தில் நான் சொன்னேன், திருச்சிக்கு போய் முதல்ல நன்றி சொல்லுங்க. 20 நாள் முன்னாடி சொன்னேன். போனாரு, நன்றி சொன்னாரா? திருச்சி கிழக்குல இன்னும் 6 மாசத்துல இடைத்தேர்தல் வரப்போகுது. அதுக்கான பிரச்சாரத்துக்காக போயிட்டு அவர் எப்ப வாயை திறந்தாலும் அவர் வாயிலிருந்து வர வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான், எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் சொல்றாரு. அதுல கோவம் வருது அவருக்கு. கவர்ச்சியால தான் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு என்ன பார்த்து சொல்றாங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு, சிஎம் சாருக்கு கோவம் வருது. சரி, கவர்ச்சியில் ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு 2 காரணம் சொல்லுங்க பாப்போம். கலைஞர் மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? சரி, எங்க தலைவர் மாதிரி மிசா கொடுமையில 1 வருஷம் உள்ள இருந்து வந்தீங்களா? மாநில உரிமைகளுக்காக என்னைக்காவது குரல் கொடுத்திருக்கீங்களா? ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது குரல் கொடுத்திருக்கீங்களா? அது மட்டும் இன்னொன்னு சொல்றாரு, அவர் வாயில நல்லா வந்துருமா? வாயில என்ன வரும்? தமிழ்நாட்டு மக்கள் வாயில நிறைய வரும். தமிழ்நாட்டு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த முதலமைச்சர் வாயில ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை வருமா அப்படின்னு, ஏதாவது ஒரு திட்டங்கள் வருமான்னு இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையை கேட்டாலும் திமுக வெர்சஸ் தாவேகா, எதை பத்தி கேட்டாலும் திமுக செய்கின்ற சதி, தூரசக்தி, ஓரசக்தி, பாரசக்தின்னு நம்முடைய திரைப்பட இயக்குனர் திரு டி ராஜேந்தர் மாதிரி ரைமிங்கா டயலாக் பேசுறாரு. திமுகவுக்கு வயசு 75, பவள விழா ஆண்டு தாண்டி போயிட்டு இருக்கிறோம். திமுக நாங்க பார்க்காத வெற்றியும் கிடையாது, நாங்க பார்க்காத தோல்வியும் கிடையாது. எவ்வளவு பெரிய தோல்வியா இருந்தாலும் மீண்டு எந்திரிச்சு வருவோம். எங்க தலைவர் எங்களை அப்படிதான் ட்ரெயின் பண்ணிருக்கிறாரு. ஆனா எந்த காலத்திலையும் திமுக மக்களை விட்டு தூரமா நின்னதே கிடையாது. தமிழ்நாட்டு அரசு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போயிருச்சு. இத ஓரமா நின்று வேடிக்கை பார்த்தது யாரு? திருவள்ளுவருக்கு மீண்டும் காவி பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இத பத்தி பேசுறதுக்கு வக்கு இல்லாம பயந்தாங்கோலியா இன்னைக்கு ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது யாரு? குழந்தையில இருந்து பாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமையால எல்லாரும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இத பத்தி எல்லாம் பேசினா முதலமைச்சர்களுக்கு கோவம் வருது. என்ன தெரியுமா சொல்றாரு? 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அழுகுறாருங்க. 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, இப்பெல்லாம் பேசலாமா அப்படின்னு புலம்புறாரு. நீங்க பொய் வாக்குறுதிகள் நிறைய கொடுத்தீங்க, அப்பவே சொன்னோம் இதெல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு. அதை செயல்படுத்துவதற்கு தான் உங்களுக்கு 6 மாசம் டைம் அப்படின்னு எங்க தலைவர் சொன்னாரு. ஆனா டெய்லி பிரச்சனை இருக்க,
சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. அதுல நீங்க சொதப்பினா நாங்களாம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கணுமா, வேடிக்கை பார்க்கணுமா? நிச்சயம் குரல் கொடுப்போம், நிச்சயம் உங்க தவறுகளை சுட்டி காட்டுவோம். உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க கூட ஐயோ தெரியாம இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டோமே அப்படின்னு வருந்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு நாள் செயல்பாடும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம், எங்க தலைவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. களத்துக்கு வந்து போராடுவோம். எல்லாத்துக்கும் திமுக மேல பழி போட்டு தப்பிச்சா நினைக்கிற உங்களோட கனவு இன்னைக்கு ஒரு நாள் பழிச்சிருக்கலாம், என்னைக்கும் பலிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் உங்களுடைய முகத்திரைய கிழிப்பாங்க, உங்களுடைய உண்மையான முகத்தை அவங்க பார்ப்பாங்க.